பெரும்பாலான நடிகர்கள் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு வேண்டும் என இரவு பகலாக கடுமையாக உடற்பயிற்சி செய்து அதுவே அவர்களின் உயிரிழப்புக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அதேபோல கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பிரபல நடிகரான 41 வயதான பாடி பில்டர் வரீந்தர் குமன் மாரடைப்பால் உயிரிழந்துள்ள துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2023 சல்மான் கான் நடித்த டைகர் 3, 2014 ரார் டைகர்ஸ் ஆஃப் சுந்தர்பன்ஸ், 2019 மர்ஜாவான் என பல இந்தி படங்களில் நடித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு வெளியான கபடி ஆன்ஸ் அகெயின் என்ற பஞ்சாபி படத்தில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 2009 மிஸ்டர் இந்தியா பட்டத்தையும் மிஸ்டர் ஆசியா போட்டியில் 2ஆம் இடத்தையும் வென்றவர். இன்ஸ்டாகிராமில் உடற்பயிற்சி வீடியோக்களை தொடர்ந்து பகிர்ந்து வந்த இவர் வியாழக்கிழமை திடீரென இவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இது குறித்து பேசிய அவரின் மேலாளர், கடந்த சில நாட்களாகவே தோள்பட்டை வலியால் அவதிப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் இவர் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதனிடையே அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தார் என்றார். அவரின் மறைவு திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு, வீரேந்திர குமன் பஞ்சாபின் பெருமை, இந்தியாவின் ஹீமேன். அவரின் மறைவு இந்தியாவுக்கு பேரிழப்பு. தனது கடின உழைப்பு மற்றும் சைவ வாழ்க்கை முறை மூலம் உடற்தகுதி உலகில் புதிய தரங்களை நிர்ணயித்தவர். அவரது வாழ்க்கை எப்போதும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். மேலும் சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலர் இவர் குறித்து துயர் பகிர்ந்து வருகின்றனர்.